ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்சியில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு மோட்டிவேஷன் பர்பஸ்க்கான வீடியோ. உங்களை பிடிக்கலாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸுக்குள்ளே இருக்கீங்க. மொத்தமாக நீங்கள் ஒரு பஸ்ஸில் இருக்கீங்க. சைடில் ஒரு பஸ் இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரு பஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் நடுவில் உட்காந்துருக்க பஸ் மூவ் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால் இந்த பஸ்காரங்களை நீங்கள் கோவப்படுறீங்க, அதாவது டிரைவரை நீங்கள் கோவப்படுறீங்க, பஸ்ஸை மூவ் பண்ணாமல் வச்சுருக்காங்க, ஸோ வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருக்க பஸ்காரங்களும் கோவப்படுறாங்க. ஏன்னா இந்த பஸ் அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி நிற்கிறனால இவங்க மூவ் பண்ணாதான் அது மூவ் ஆகுங்கனால வெயிட் பண்ணி அந்த பஸ்காரங்களும் இந்த டிரைவரை கோவப்படுறாங்க. ஆக்சுவலி இந்த சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் இருக்கிற பஸ் மூவ் ஆச்சுன்னா தான் இவங்களால மூவ் பண்ண முடியும். ஸோ நம்ம எல்லாருமே அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிரைவர் மேலே தான் கோவப்பட்டு இருக்கோம். சுச்சுவேஷன் அப்படி தான், நம்ம யாரையோ ஒரு ஆள் மேலே தப்பாக நினச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலாக மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற வேற ஒரு ஆள் மேலே இருக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ண பார்க்கணும். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிரைவர், அதாவது முன்னாடி இருக்கிற பஸ்காரங்க மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா, அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு ஆங்கிள்லேருந்து பார்க்குறப்போ ஒவ்வொரு சைடு ஒரு சுச்சுவேஷன் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம சைடு இருக்கிற சுச்சுவேஷன், நம்ம சைடு இருக்கிற கிளியரன்ஸை கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த பஸ்ஸில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற பஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம மூவ் பண்ணிட்டு போயிடலாம், சைடில் இருக்கிற பஸ் மூவ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி நம்ம மூவ் பண்ண பார்க்கணும். இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த பஸ் போயிடணும். இதுதான் ரெண்டு விஷயம். ஸோ நிறைய பேர் அதே மாதிரி தான் எக்ஸாமில் படிச்சுட்டு இருக்கப்போ, இல்லாட்டி செமஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ, இல்லை ஜாபுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கப்போ, இல்லை நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஒரு விஷயத்த திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதுக்கு மேலே இருக்க விஷயத்தை பற்றி யோசிக்க மாட்டீங்க. ஸோ எப்பயுமே பல ஆங்கிளில் யோசிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். சுச்சுவேஷன் அப்போ கண்டிப்பாக அதாவது உங்கள் கோவத்தை குறைச்சிக்கோங்க. ஏன்னா யார் மேலேயோ, அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிரைவர் மேலே கோவப்படாமல் நீங்கள் சிம்பிளாக இறங்கி வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு டைம் சேவ் பண்ணி நீங்கள் அடுத்த விஷயத்தை மூவ் ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. ஸோ அதான் சொல்ல வரேன். சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். அந்த சுச்சுவேஷன் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ஆளை பற்றி யோசிக்கிறோம். இந்த டிரைவரை பற்றி யோசிக்கிறோம், ஃப்ரண்ட் டிரைவரை பற்றி நம்ம யோசிக்காம போட்டிருப்போம். அந்த ஃப்ரண்ட் டிரைவர் பற்றி யோசிக்கிறப்போ அவங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கவங்க பற்றி நம்ம யோசிக்காம இருப்போம். சைடில் இருக்கிற டிரைவர் பற்றி யோசிக்கிறப்போ நம்ம அதை பற்றி யோசிக்காம இருப்போம். நம்மளை பற்றி நம்ம யோசிச்சு மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண பார்க்கணும். இது ஜஸ்ட் ஒரு சுச்சுவேஷன் பேஸ் பண்ண ஒரு ரியல் இன்சிடென்ட். அதுக்காக தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.